அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் போட்டிக்கள மாநிலங்களில் ஒன்று வெர்ஜீனியா. தேர்தல் நடக்க சில நாட்களே உள்ள நிலையில் அங்கு கள நிலவரம் என்ன என்பதை வெர்ஜீனியாவில் இருந்து விளக்குகிறார் செய்தியாளர் ஐயப்பன். அமெரிக்காவில் உள்ள வெர்ஜீனியா மாநிலத்தை பொறுத்தவரை இது ஒரு ஸ்விங் ஸ்டேட்டாகவும் பேட்டில் கிரவுண்ட் ஸ்டேட்டாகவும் சொல்லப்படுகிறது. அப்படின்னா என்னென்னா, இங்கே கடைசி வரைக்கும் என்ன நடக்கும்னு தெரியாது. 2008 மற்றும் 2012 உண்டான தேர்தலில் பார்த்தீங்கன்னா இது வந்து டெமோக்ராட்டிக் சாதகமாக இருந்தது. அதுக்கு முன்னாடி நடந்த 8 தேர்தல்லையும் ரிப்பப்ளிகன் சாதகமாக தான் இருந்தது அது. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு ப்ராபர்ட்டி சொல்ல முடியாதுங்க இங்கே. அப்புறம் பார்த்தீங்கன்னா 538 எலக்ட்ரல் ஓட்ஸ் இப்போ இருக்குங்க. அதில் வந்து 13 எலக்ட்ரல் ஓட்ஸ் வந்து வெர்ஜீனியா சேர்ந்தது. அதில் வந்து 2 செனட்டர்ஸும் 11 ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவும் இங்கே ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. அது 2 செனட்டர்ஸில் வந்து டிம் கெயின் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வைஸ் பிரசிடெண்ட்டாக இப்போ போட்டியிடுறாரு. அது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். இன்னும் 5 நாள் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. ஸோ இது நிலவரப்படி இப்போ நிறைய கருத்து கணிப்பில் வந்து கொண்டு இருக்கிறது. அது வழியாக பார்த்தீங்கன்னா இப்போ ஹில்லரிக்கு வந்து சாதகமாக இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக வெர்ஜீனியாவிலிருந்து ஐயப்பன்.